பல்லடம் அருகே நள்ளிரவில் பனியன் நிறுவனத்தின் கேட்டை அலேக்காக தூக்கி வைத்துவிட்டு நிறுவனத்தின் கதவை உடைத்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பனியன் துணிகள் திருட்டு. சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. திருட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்ய பல்லடம் குற்றப்பிரிவு காவல்துறையினர் அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்ட நிறுவனத்தினர் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே குன்னாங்கல் பாளையத்தில் வினோத்குமார் என்பவர் கடந்த 8 வருடங்களாக பனியன் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் தனியார் பின்னல் ஆடை நிறுவனங்களில் இருந்து ஆர்டர் எடுத்து பனியன் துணிகளை தைத்து தருகிறார். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் திருப்பூர் காந்தி நகரில் இயங்கி வரும் தனியார் பின்னலாடை நிறுவனத்தில் ஆர்டர் எடுத்து துணிகளை தைத்து கொடுத்துள்ளனர். இதில் 75,000 ரூபாய் பணத்தை அந்நிறுவனம் வினோத்குமாருக்கு நிலுவை வைத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஏப்ரல் மாதம் மீண்டும் ஆர்டர் எடுத்து துணிகளை தைத்து அனுப்புவதற்காக தயார் நிலையில் வைத்திருந்தனர். 15 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டிய நிலையில் 11 லட்சம் ரூபாய் செலுத்திவிட்டு மீதம் 5,90,000 ரூபாய் நிறுவனம் செலுத்தாமல் இருந்துள்ளனர். இது குறித்து வினோத்குமார் நிறுவனத்திடம் கேட்டதற்கு முறையான பதில் அளிக்காமல் பணம் தர தாமதப்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 11 மணி அளவில் 20க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் குன்னாங்கல் பாளையத்தில் உள்ள வினோத்குமாரின் நிறுவனத்திற்குள் புகுந்து கம்பெனியின் கேட்டை தனியாக கழட்டி வைத்துவிட்டு கம்பெனியின் கதவுகளை உடைத்து உள்ளே நுழைந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பனியன் துணிகளை 20 நிமிடங்களில் சரக்கு லாரியில் ஏற்றி திருடிச் சென்றுள்ளனர். இது குறித்த சிசிடிவி காட்சிகளோடு நிறுவன ஊழியர்கள் பல்லடம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் 2 நாட்களாக வழக்கு பதிவு செய்யாமல் தாமதப்படுத்துவதாகவும் நாளை வாருங்கள் என இழுத்தடிப்பதாகவும் திருடப்பட்ட பொருட்களை மர்ம நபர்கள் விற்பதற்கு முன்பாக அவர்களை கண்டுபிடித்து தருமாறு பாதிக்கப்பட்ட நிறுவனத்தின் ஊழியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் கம்பெனிக்குள் புகுந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பனியன் துணிகளை 20க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.